அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் தஆலா சூரத்துல் ஹதீத்ல உலகம் என்றது, உலகத்தினுடைய வாழ்க்கையை அல்லாஹ் சின்னொரு ஆயத்தில் அல்லாஹ் விளங்கப்படுத்துறான். ஒன்றுமில்ல, மனிதர்களை விளங்கிக் கொள்ளுங்கள், அலமு அன்னமல் ஹயாத்துத் துன்யா லஅபுன் வ லஹ்வுன். துனியாவுடைய வாழ்க்கை ஆரம்பம் அது வீணும் விளையாட்டும் தான். அல்லாஹ் துனியாவுடைய ஆரம்ப கட்டம் அது வீண் விளையாட்டு. அதுக்கு பின்னால வஸீரத்துன், கொஞ்சம் வாலிப வயது அடைஞ்சதுக்கு பின்னால கொஞ்சம் கண்ணாடிக்கு முன்னுக்கு இருந்து அழகு பார்க்கிறது, முடிய கொஞ்சம் செஞ்சு கொள்வது, உடுப்புல அழகு பார்க்கிறது, அப்படியே கல்யாணம் முடிச்சு வரையோதிகம் அடைஞ்சிட்டா வதஃபாஃபரும் பைனக்கும் வதகாசுரும் ஃபில் அம்வாலி வல் அவுலாத். எந்த புள்ள அவங்க இந்த நாட்டுல எனக்கு இவ்வளவு சக்தி இருக்கிறது, வதஃபாஃபரும் பைனக்கும் ஒருத்தருக்கு பெருமை பேசிக் கொள்வது, இதோட முடிஞ்சிருச்சு வாழ்க்கை. அல்லாஹ் சின்ன ஒரு லைனுக்கு அல்லாஹ் துனியாவுடைய முழு வாழ்க்கையும் சொல்லி முடிக்கிறான். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சொல்ற மாதிரி வாழ்க்கையுடைய ஆரம்பம் வெறும் வீணும் விளையாட்டு. 5 வயது 6 வயது 7 8 10 வயது ஒன்றுமே விளையாடுறதுதான் மிச்சம். அன்புக்குரிய பெற்றோர்களே, எங்கட காலத்துல நாங்களும் விளையாடிட்டு தான் வந்தோம். எங்கட காலத்துல விளையாட்டுக்குரிய சாதனங்கள் இருக்கல, எல்லா நேரமும் விளையாட்டு, எப்பையும் விளையாட்டு, மண்ணிலையும் விளையாட்டு, தண்ணிலையும் விளையாட்டு, முத்தத்திலையும் விளையாட்டு, ரோட்லையும் விளையாட்டு. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சொல்றது அப்படித்தான். துனியாவுடைய ஆரம்பம் அது சும்மா விளையாட்டு, எந்த நோக்கமும் இல்லை. ஆனா அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, ஒரு காலம் நாங்கள் விளையாடுகிறத பார்த்தா, இன்றைக்கு எங்களுடைய சமூகத்தை பார்த்தா அப்படியான குற்றங்களையும் காணல, அப்படியான வீதி ஓரங்களையும் காணல, அப்படியான சின்னஞ்சிறுசுகள் எப்பையும் விளையாடி கொண்டிருக்கிற மைதானங்களையும் காணல. அதிகமான குழந்தைகள் இன்றைக்கும் வீணும் விளையாட்டும் தான். ஆனால் இன்றைக்கு 21வது நூற்றாண்டுல அதிகமான குழந்தைகளுடைய விளையாட்டு வீட்டுள்ளுக்கு, அது விளையாட்டு ஸ்போர்ட்ஸ் என்பதல்ல. அதிகமானவர்கள் கேம்களையும் மொபைலையும், அதிகமான பேரண்ட்ஸ் பிள்ளைய வெளியே கிரவுண்ட்ல அனுப்பி விளையாடுறதுக்கு ஒரு பயம். பிள்ளைய கால்கைகளை சொல்லி ஆவிச்சிருந்தா, பிள்ளை உளுந்திருச்சிருந்தால், அன்புக்குரியவர்களே, பேரண்ட்ஸும் வெளியனுக்கு விருப்பம் இல்லை. இன்றைக்குள்ள பிள்ளைகளும் ஒரு ஸ்கிரீனுக்கும் ஒரு திரையுள்ளுக்கும் ஒரு வாழ்க்கையை அடக்கக்கூடிய விதத்துல இந்த ஜெனரேஷன் கெப் இருக்குது தானே. இந்த கெப் இப்படியான ஒரு இக்கட்டான, விரும்பியோ விரும்பாமலோ இப்படியான ஒரு நிர்பந்தத்துக்கு இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பமும் தள்ளப்பட்டிருக்கிறது. எல்லா வீட்லையும் இந்த பிரச்சனை இருக்குது. எப்படி இந்த பிள்ளைகளை மொபைல் இருந்து மொபைல் கொடுக்காம எப்படி இந்த பிள்ளைகளை நாங்க பாதுகாக்கிறோம்? இன்னைக்கு மனிதன் நிச்சூரலாக இல்லை, இயற்கையாக நாங்க இல்லை. ஒரு இயற்கையை ரசிக்கக்கூடிய ஒரு வேவ் பாயிண்ட்டுக்கு போனாலும் அங்கிருந்து இயற்கையை ரசிச்ச நேரத்தை விட மொபைல் அந்த ஸ்கிரீனுக்கு போட்டோ எடுத்த நேரம் தான் கூட ரியலா நிச்சூரலா ரசிக்க டைம் இல்லை மனிதனுக்கு. ஒரு ஃப்ரேம் உள்ள ஸ்கிரீனுக்கு முழு லைஃபும் அடங்கி போயிடுச்சு. அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 40 வயதுல நுபுவத் கொடுக்கப்பட்டதிலிருந்து 1924ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட 1300 வருஷங்கள் முழு உலகமும் முஸ்லிம்களுடைய கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. முழு உலகத்திலேயும் படித்தவர்கள் முஸ்லிம்கள், பட்டதாரிகள் முஸ்லிம்கள், வெறும் இளமாக்களாக மட்டுமில்லை, இளமாக்களாக இருந்தவர்கள், சயின்ஸுடைய கண்டுபிடிப்புகள், இளமாக்களாக இருந்தவர்கள், எத்தனையோ கண்டுபிடிப்புகள். இன்றைக்கு வரலாற்றில் 100க்கும் அதிகமான கண்டுபிடிப்புகள் முஸ்லிம்களுடைய. இன்னைக்கு நாங்கள் பாதிக்கக்கூடிய மொபைல் கண்டுபிடிக்கப்பட்டது முஸ்லிம்களால் அல்ல, அந்த மொபைலுடைய ஆரம்ப முஸ்லிம்களால். அல்கோரிதம் கண்டுபிடிக்கப்பட்டது. இன்னைக்கு மொபைல் யூஸ் பண்றோம், அதுக்கு ஆப்ஸ் யூஸ் பண்றோம், லேப்டாப் யூஸ் பண்றோம், கம்ப்யூட்டர் யூஸ் பண்றோம். எல்லாத்துக்கும் அல்கோரிதம் என்ற அவருடைய அல்கோரிதம் தான் பேசிக்காக வச்சு உலகம் முன்னேறி கொண்டிருக்கிறது. அன்புக்குரியவர்கள், 1924ஆம் ஆண்டு இஸ்லாமிய ஹிலாஃபத் உலகத்திலிருந்து எடுத்தறியப்படுவது இன்றைக்கு வெறும் 102 வருஷங்கள், வெறும் 102 வருஷங்கள் யூதர்களுடைய ஆதிக்கத்தில். எப்ப இஸ்லாமிய ஹிலாஃபத் அளிக்கப்பட்டுச்சோ 1924ஆம் ஆண்டு ஹிலாஃபத் அளிக்கப்பட்டு வெறும் 3 வருஷத்தையில உலகத்துக்கு ஒரு முஸ்லிம் அறிமுகம் செய்யப்படுவது, அதுதான் டெலிவிஷன், அது டிவி கண்டுபிடிக்கப்படுகிறது. 1927ஆம் ஆண்டு செப்டம்பர் 7ஆம் தேதி டிவியுடைய கண்டுபிடிப்பு வருகிறது. அன்புக்குரியவர்களே, டிவி கண்டுபிடிக்கப்பட்டது 1927 என்றாலும் எங்களுடைய வீடுகளுக்குள்ளான டிவியுடைய ஆதிக்கம் வந்தது 1980களுக்கு பின்னால். அன்பின் இஸ்லாமிய உறவுகளே, பெற்றார்களே, நான் விடயமாக கேட்கிறேன். ஒரு காலத்தில எங்களுடைய வீடுகளுக்குள்ளால டிவி இருக்கிறது ஒரு பெரிய ஒரு பாரதூரமான ஒரு செயலாக பார்க்கப்பட்ட ஒரு காலம் அது. எங்க வீட்டுல டிவி இருக்கிறது என்று ஒரு 4 பேருக்கு முன்னால சொல்றதுக்கு நாவு கூசுற ஒரு காலம் அது. பெரிய முஸ்லிம தோட்டலுக்கு வச்சுட்டு இருக்கிற என்ற ஒரு உணர்வு சமூகத்தில் இருந்த காலம் அது. நம்மளுடைய காலம் வந்தால் டிவியை போட்டு பாக்ஸ்ல போட்டு அதை பெக் பண்ணி அதை வச்சு அந்த முஸ்லிமத்தை வாழ பார்ப்போம். அன்புக்குரிய பெற்றார்களே, கேட்கிறேன், அந்த காலம் வீடுகளுக்குள்ளால் இருந்தது 7 பேர் 8 பேர் 9 பேர் 9 பேருக்கு ஒரு டிவி, 8 பேருக்கு ஒரு டிவி, அதுலயும் ரிமோட் கண்ட்ரோல். 8 பேரை கழிக்கும் போறீங்க, வீட்டுல குறிப்பிட்ட மூத்தவங்க கையில நடந்து பிறந்து. அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு மொபைல் வீட்டுல 4 பேர் இருந்தா 4க்கு மேற்பட்ட மொபைல் போன்ஸ் இருக்குது. இன்னைக்கு நாங்க பெரிய ஒரு செய்தியாக எடுத்துக்கொள்றது இல்லை. ஆளுக்கால மொபைலோட ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகள் இருந்து மொபைலோட ஒரு காலம் டிவியை வச்சு எவ்வளவு தடமாறிடும். நாங்க அன்பின் இஸ்லாமிய உறவுகளை, டிவி என்பது அவர் போட்டோல பார்க்கிறது மட்டும்தானே. அந்த மொபைல் என்றது அப்படி இல்லையா, எதையும் பார்க்கிற முழு சுதந்திரத்தோட
டிவி என்றது வீட்டு ஹால்ல பெரிய ஸ்கிரீன்ல எல்லாரும் பார்ப்பாங்க, என்ன பார்க்கிறேன் மகன். அன்னைக்கு மொபைல் என்றது இன்றைக்கு ஒரு பர்சனல் யூஸ் பண்ணக்கூடிய ரூம்ல, இரவு பகலில, பஜாரில, மஸ்ஜிதில, இன்றைக்கும் எத்தனையோ நடக்கக்கூடிய ஜுமாக்கள், எத்தனையோ இடங்கள்ல எத்தனையோ வாலிபர்கள் ஜுமாவுல வந்து மொபைல் நோண்டி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள்